இவர் சிந்திச்சு பார்த்து எடுத்த முடிவு அது. அடுத்தது திருமணமானவங்களுக்கு 8 கிராம் தங்கம் ஒரு பட்டு புடவை சொல்றாரு. இந்த 8 கிராம் தங்கம் இந்த பட்டு புடவை திருமணத்துக்கு உதவி பண்ற திட்டம்ல இது 1996லயே கலைஞர் அவர்கள் 8ஆம் வகுப்பு வரை படிச்சிருந்தா 5000 ரூபாய் திருமண நிதி உதவின்னு அறிவிச்சு அதுக்கு அவரே அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, 10வது வரைக்கும் படிச்சிருந்தா 10000 ரூபாய் நிதி உதவி அறிவிச்சு அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு படிச்சிருந்தா 25000 நிதி உதவின்னு அறிவிச்ச திட்டம். ஜெயலலிதா எல்லாத்துக்கும் மேல ஒரு படி மேல போய் தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற திட்டத்தை அறிவிச்சு அவங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கொடுத்தாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு ஒருபாடு எடப்பாடி ஆட்சிக்கு வந்தோடனே 1 வருஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்தாம எடப்பாடி நிறுத்திட்டார். ஒரே 1 வருஷம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அவரால் கொடுக்க முடியல, நிறுத்திட்டாரு. அந்த திட்டத்தை தான் திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது கலைஞர் எதுக்கு அந்த உதவி கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, பெண் கல்வியை உயர்த்தணும். ஒரு 5000 ரூபாய் தரோம், 8வது வரைக்கும் படித்தா 5000 தரோம்னா 8வது படிக்க வைப்பாங்கன்னாரு. அடுத்தது 10000 தரோம்னா 10வது படிக்க வைப்பாங்க. 10வது படிச்சுட்டா அதுக்கப்புறம் ஃபுல்லாக உயர்கல்விக்கு போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த திருமண நிதி உதவி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் திருமணம் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு கொடுத்தாரு. கலைஞர் அப்படி கொடுக்கல. பெண்களை படிக்க வைக்கணும், தன்னிலை அவங்கள சுய காலில் நிற்க வைக்கணும், அவங்க வேலை வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் கொண்டு வந்தார். ஆனால் இப்போ 2021 திராவிட மாடல் அரசில் என்ன பண்ணாங்க, திருமணத்துக்கு பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போக சொல்றதை விட அவங்க கல்வியை அதிகப்படுத்தினா, கல்வியை திறனை அதிகப்படுத்தினா, தகுதியை அதிகப்படுத்தினா அவங்களே மாதம் 30,000 40,000 சம்பாதிச்சுப்பாங்க. சுயக்காலில் நின்று சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் வருங்கிறதுனால அந்த மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், அது மாதிரி சலுகைகளை கொடுத்து கல்லூரியில் படிக்கிற புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறத கொடுத்து அவர் படிக்க வச்சாங்க. இவர் சொல்றாரு, இவர் புது திட்டம் மாதிரி இதை அறந்த பழசான திட்டத்தை கொண்டு புது திட்டம்னு சொல்றாரு. இது அவர் சிந்தனையில் வந்தது. நல்லா புரிஞ்சு